வணக்கம் குழந்தைகளே. இப்போது திருப்பாவையின் 6 முதல் 10 பாசுரங்களையும் அதன் எளிய பொருளையும் கேட்டு மகிழ்வோம். திருப்பாவை பாசுரம் 6. புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: பறவைகளெல்லாம் கீச்சென்று குரல் எழுப்புகின்றன. கோயிலில் சங்கம் ஊதப்படுகிறது. கிருஷ்ணனை நினைத்து முனிவர்களும் யோகிகளும் எழுந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். தோழியே, நீயும் எழுந்து வந்து இறைவனை நினைத்து பாவை நோன்பில் சேரு. திருப்பாவை பாசுரம் 7. கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து பாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள்: பறவைகள் சத்தம் போடுகின்றன. ஆயர் பெண்கள் தயிர் கடைக்கின்றனர். எல்லோரும் எழுந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாராயணனை பாடப் போகிறோம். தோழியே, நீயும் எழுந்து கதவை திற. திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய் என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொருள்: காலை நேரம் ஆகிவிட்டது. எருமைகள் மேய்ச்சலுக்கு செல்கின்றன. மற்ற குழந்தைகளெல்லாம் எழுந்துவிட்டார்கள். தோழியே, நீயும் எழுந்து நாராயணனை பாடி வழிபட வாராய். திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பொருள்:
அழகான மாளிகையில் விளக்குகள் எரிகின்றன. தூபம் மணக்கிறது. தோழி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்பி நாராயணனின் திருநாமங்களை சொல்லி சேர்ந்து பாட அழைக்கிறார்கள். திருப்பாவை பாசுரம் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். பொருள்: நாராயணனை போற்றி நோன்பு செய்தால் சுவர்க்கம் போன்ற நன்மைகள் கிடைக்கும். தோழியே, இன்னும் தூங்காமல் எழுந்து கதவை திறந்து பாவை நோன்பில் சேர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் தமிழ் பாடல்கள் மற்றும் நல்ல கதைகள் கற்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.